மோடி அரசாங்கத்துக்கு தான் சட்டத்தில் கண்டாலே அப்படியே எரியுது. யாரை செக் வைக்கிறாங்களோ இல்லையோ, நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு செக் வச்சிட்டாங்க. இப்போ கூட அமித்ஷா சொல்லிட்டு போகிறார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான், ஆனால் யார் முதல்வர்னு சொல்ல. விஜய் கூட திமுகவும் பிஜேபின்னு தான் சொல்கிறான், ஏடிஎம்கேவும் சொல்ல. இப்படி ஒரு அண்டர் கிரவுண்டு வேற போய்கிட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் பரபரப்பாக தேர்தல் காலம் போயிட்டுருக்குன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதுக்கு நடுப்புற துணை ஜனாதிபதி தேர்தல் வேற களத்தில் இறங்கியாச்சு. ஆமாம், அதில் பிஜேபி கேண்டிடேட் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இப்போ தமிழன் 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 தமிழன்றான். தமிழ்நாட்டுக்கு ₹1 கொடுக்கறது கிடையாது. சுதர்சன் ரெட்டியை ஆதரித்து திமுக குரூப்புங்க வந்து ஒரு இதுவே போட்டிருக்கு. அறிமுக வேட்பாளர் அறிமுகம்லாம் கூப்பிட்டு அவர் வந்து ஒரு நேர்மையான நீதி அரசர், உயர் நீதிமன்றங்கள்லாம் நீதிபதியாக இருக்கார், தலைமை நீதிபதியாக இருக்கார், உச்ச நீதிபதியாக இருக்கார். இவனுங்களுக்கு தான் மோடி அரசாங்கத்துக்கு தான் சட்டத்தில் கண்டாலே அப்படியே எரியுது. அவங்கக்கிட்ட போய் நீதி நியாயம்லாம் போட முடியுமா? ஆனால் இந்திய கூட்டணிங்க வந்து சூப்பராக கணக்கு போட்டு யாரை செக் வைக்கிறாங்களோ இல்லையோ, நாயுடு சந்திரபாபு நாயுடுக்கு செக் வச்சிட்டாங்க. ஒருங்கிணைந்த ஆந்திராவை சேர்ந்தவர் இவர். சுதர்சன் ரெட்டி வந்து நீ ஆதரிப்பியா இல்லை தமிழ்நாட்டுக்காரனை ஆதரிப்பியா? ஏதோ கவர்னராக இருக்கிறாரு, அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு? ஒன்றும் கிடையாது. முருகன் இருக்கார் அமைச்சராக, என்ன வாங்கி கொடுத்தாரு? மத்திய அமைச்சராக என்ன வாங்கி கொடுத்தாங்க? ஒன்றும் கிடையாது. இதே அண்ணாமலை கேண்டிடேட்டாக அறிவிச்சிருந்தா கூட தமிழ்நாட்டுக்கு பணத்தை கொடுறா, அப்போ தானே நான் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவனை லாக் பண்ணி வச்சிட்டிங்க. நம்ம நயினார் நாகேந்திரன் டெம்மி பிசி ஏடிஎம்கே எடப்பாடியினுடைய ஜோக்கர். பிஜேபி அழிக்கிறதுக்கு ஜோக்கராக எடப்பாடி அவர் நயினார் நாகேந்திரனை கையில் எடுத்துக்கிட்டாரு. பிஜேபி எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு, ஜோக்கராக காலி பண்ணுறதுக்கு பிஜேபி எடுத்து இப்படியே அரசியல் காலம் போய்கிட்டு இருக்கு. அங்கங்கே மானம் கெட்டு போய் அவர் இப்போ கூட அமித்ஷா சொல்லிட்டு போகிறார், தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான், ஆனால் யார் முதல்வர்னு சொல்ல. இவர் நான் என் தலைமையில் தான் கூட்டணின்னு இவர் சொல்லிக்கிறார் எடப்பாடி. கடைசி நேரத்தில் எடப்பாடி பிஜேபியை கட்டி விட்டு கொள்கை எதிரி எனக்கு திமுக பிஜேபியும் டிஎம்கே தான், ஏடிஎம்கே இல்லைன்னு விஜயை கூப்பிட்டு கூட்டணி அமைச்சிக்கிட்டு உனக்கு டிப்டி சீஃப் மினிஸ்டர் தரேன், உனக்கு 50 சீட்டு தரேன், 75 சீட்டு தரேன்னு சொல்லி 50 சீட்டு தரேன்னு சொல்லி வாயை க்ளோஸ் பண்ண போகிறாரு. இதுதான் எடப்பாடியினுடைய ராஜதந்திரம். பிஜேபி ரோட்டில் தான் கணக்கு போட்டான். அந்த கணக்கில் தான் விஜய் கூட திமுகவும் பிஜேபின்னு தான் சொல்கிறான், ஏடிஎம்கேவும் சொல்ல. இப்படி ஒரு அண்டர் கிரவுண்டு வேறு போய்கிட்டு இருக்குது. ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வந்து இந்திய அரசாங்கத்தில் அரசியல் அமைப்பு சட்டங்கள்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் துணை ஜனாதிபதி தேர்தலில் இவர் ஆந்திராவை கேட்ட சஞ்சயை வந்து நிச்சயமாக எப்போ கெஜ்ரிவால் ஆதரவு கொடுத்துட்டான். இந்திய கூட்டணிகள்னாலும் வெளியே வந்து கெஜ்ரிவால் வந்து நாட்டில் சட்ட ஒழுங்கெலாம் வரணும்னு ஆதரவு கொடுத்துட்டான். இவர் என்ன பண்ண போகிறாரு? பீகார் மினிஸ்டர் அவர்னா மத்திய அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறவங்க என்ன பண்ண போகிறாங்க? அவங்களே அறியாமல் நாட்டில் ஜனநாயகம் நடக்கணுன்ட்டு ஆந்திரா எம்பிங்க, ஓட்டுரிமை உள்ள தெலுங்கானா ஆந்திராவில் இருக்கிறவங்க பூரா நாயுடுகாருக்கு சைலண்ட்டாக தள்ளிடுவாங்க. யார் போட்டாங்கன்னே தெரியாது. அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகும். இதுக்கு நடுப்புற தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் வரப்போகுதுன்னு அமித்ஷா சொல்கிறார். பிஜேபிக்கு 18% ஓட்டு, ஏடிஎம்கே 21% ஓட்டு நிர்ணயம் பண்ணிட்டாங்க. பீகாரில் எலெக்ஷன் கமிஷனாக வச்சு தில்லாலங்கடி வேலை புலாலங்கடி வேலை பண்ணதெல்லாம்
தமிழ்நாட்டில் வேகாது. எத்தனை செகண்டுக்கு எவ்வளோ ஓட்டு போடுறாங்கன்னு சொல்லி ஓட் பூத்தில் போகிறவன் வந்து கிளியராக அடிச்சிருவான். ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ ஓட்டு போல் ஆகுதுன்னு நோட் பண்ணுவான். ஒரு நிமிஷம் கணக்கு எடுத்துப்பான். ஆமாம், பீகார்லாம் அடித்து தள்ளினா மாதிரிலாம் இங்கே தள்ள முடியாது. இங்கே ஓட்டையும் நீக்க முடியாது, போலி ஓட்டையும் சேர்க்க முடியாது, 00 ஓட்டு அட்ரஸை போட்டு ஓட்டையும் சேர்க்க முடியாது. அதுக்கு பீகார் ராகுல் காந்தி வந்து தமிழ்நாட்டு தேர்தலுக்கு முன்னாடியே தூக்கி அச்சாறு குண்டு. அது இப்போ வரப்போகிற தேர்தல் நடக்கிற எல்லா ஸ்டேட்டுக்கும் அது பொருந்தும், எல்லா மாநிலத்துக்கும் அது பொருந்தும். அலர்ட் ஆகிட்டாங்க எல்லாம். உன்னுடைய தேர்தல் ஆணையத்தையோ சிபிஐயோ இடியோ வச்சு புலாலகிரி பண்ண முடியாது. அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணி 30 நாள் ஜெயிலில் இருந்தால் அவன் விசாரணை கைதியாக இருந்தால் முதல்வர் பதவி போகுமா. முதல்ல அமித்ஷா பதவியில் போகணும். கடந்த காலத்தில் அவர் தானே உள்ளே இருந்துட்டு வந்தார். இது ஏற்கனவே அந்த மாதிரி தண்டனை பெற்றிருந்தாலும் பொருந்துன்னு வந்ததுன்னா முதல்ல அமித்ஷா தான் காலியாவார். முதல்ல அந்த சட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு மத்தியில் ஆட்சி இருக்குதான்னு பாருங்க. நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடும் அவங்களுடைய ஆதரவை பின்னாடி எடுத்துட்டாங்கனாலே மத்திய அரசாங்கம் காலி. இவங்க எங்கேருந்து அக்யூஸ்ட் அரெஸ்ட் பண்ணால் விசாரணை இடியை வச்சு, இன்கம் டேக்ஸை வச்சு, இடியை வச்சு முதல்ல தூக்கி உள்ளவை ரிமாண்ட் பண்ணதும் 30 நாள் ஆயிடுச்சா, பதவி போச்சு. அப்புறம் பிஜேபி யார் இருக்கா, அவனை ஏற்றி சிஎம் ஆகலான்னு கனவு காண்றாங்க. நீ முதல்ல அந்த சட்டத்தை நிறைவேற்றத்துக்கு மத்தியில் ஆட்சி இருக்கான்னு பாரு, அதுக்கப்புறம் மற்ற கதையெல்லாம் பேசுவோம்.